இப்படிதான் விலங்கினத்தில் கூட நடக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்குள்ளே வரும்பொழுது 50+ இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விண்ணப்பம் நான் கொடுக்குறேன். ஏதோ 50 வயசாச்சு, ஒரு மெனோபாஸ் ஆச்சு, டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான்னு உட்காந்துடலாம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இந்திய பெண்மணியுடைய சராசரி வயதே 44 அப்படின்னு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இருந்தபோது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. என்னுடைய தாயாரும் என்னுடைய மாமியாரும் நான் வாழ்ந்த வயசு வாழலை, அதுதான் சத்தியம். ஆனால் ஆண்டவன் அருளால் ஆரோக்கியமும் இருக்க, உடலும் மனதும் தெம்பாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது 50 வயதிலேயே ஒரு ரிட்டையர்டு ஆட்டிடியூடோட பெண்மணிகள் வீட்டை விட்டு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு விலகி நின்னோம் அப்படின்னா சமுதாய பொறுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். படித்த பெண் குழந்தை இருக்கக்கூடிய வீட்டை பார்த்தா தெரியும் அப்படின்னு நான் எப்பவும் சொல்வேன். படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் குழந்தை, கல்லூரிக்கு போகிற பெண் குழந்தையோட வீட்டை பார்த்தா தெரியும். வீடு சுத்தமாக இருக்கும், வீடு அழகாக இருக்கும், எல்லாம் பொறுப்பாக வச்ச இடத்துல இருக்கும். வீட்டில் அனாவசியமாக குரல் ஓங்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை இருக்குது. படிப்புக்கு பிரச்சனை வரும்னு சத்தம் போடாமல் இல்லை, படித்த குழந்தை வீட்டை எப்படி நடத்தணும்னு தெரியும் அவளுக்கு. அதே மாதிரி 50 தாண்டிய பெண்மணி இருக்கக்கூடிய வீடுனா அந்த வீட்டை பார்த்தா கண்டிப்பாக தெரியணும். 1947 சுதந்திரம் கிடச்சி, கூடவே பெண்ணுக்கு கல்வியும் கிடச்சி, பூரணமான எல்லா உரிமைகளும் கிடச்சி, 2017 திரும்பின பக்கம்லாம் எல்லாரும் பயப்படக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த பக்கம் கல்யாண பத்திரிகையை கொடுத்து திரும்புறதுக்குள்ளே இந்த பக்கம் டைவர்ஸுக்கான ஒரு நிலைமைக்கு போகிறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் வாழ்வாங்கு வாழ்ந்து குடும்பத்தில் வேரோடி விழுது பாய்ச்சி நிற்கக்கூடிய நாம் இருந்தும் அடுத்த தலைமுறைக்கு ஒருத்தரோட ஒருத்தர் மனர்வு ஒத்து போக முடியலை அப்படின்னா நம்ம இருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லுங்கள். வயசாக மரத்தினுடைய நிழல் இன்னும் அதிகமாக இன்னும் விசாலமாக இருக்கும். வீட்டில் வாங்கக்கூடிய அரிசி கூட பழையது அப்படின்னா இன்னும் நல்லா காணும் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் வீதிக்கு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா, வீதிக்கு 4 50+ பெண்கள் இருந்தால் அந்த வீதியில் கண்டிப்பாக ஒரு விவாகரத்திற்கான பிரச்சனை வரக்கூடாது. அந்த அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் உட்காந்து வாழ்க்கையை, அதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கக்கூடியது வாழ்க்கை. பள்ளிக்கூட பாடத்தில் 200க்கு 200 வாங்கின மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு சிலபஸ் இன்னும் யாரும் வகுக்கலை. கல்லூரியில் நீங்கள் வாங்கினதுக்கு கோல்டு மெடல் வாங்கலாம். இது எதுவுமே இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா 50+ இருக்கக்கூடிய பெண்கள் களம் இறங்கினால்தான் முடியும். நான் எங்கள் வீதியில் கூட எல்லா பெண்கள்கிட்டையும் அதைத்தான் திருப்பி சொல்கிறேன். நீங்களும் நானும் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வாழணும்னு நாம் தான் சொல்லணும். சில கசப்புகள் வரும், சில கடுமையான சோதனைகள் வரும். தாண்டறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு